ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்ற அதிகாரி கபில சந்திரசேன தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் போது 2 பில்லியன் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக பெற்ற குற்றச்சாட்டின் கீழ் அவருக்கு எதிராக விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த வழக்கில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த கபில சந்திரசேனவுக்கு கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் பிணை வழங்கப்பட்டது. இந்நிலையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்ற அதிகாரி கபில சந்திரசேனவுக்கு பிணை வழங்குவதற்காக அவரது உறவினர்கள் என கூறி போலி பிணையாளர்கள் 2 நீதிமன்றத்தில் முன்னிலையானவை தெரியவந்தமையை அடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். கபில சந்திரசேனவின் பிணை நிபந்தனைகளின்படி அவரது நெருங்கிய உறவினர்கள் 3 ஆழ்பிணை வழங்க வேண்டியிருந்தது. இதற்காக உறவினர்களாக முன்னிலைப்படுவதற்கு சந்தேக நபர்கள் தலா 15,000 ரூபாய் பணமாக பெற்றுக் கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் பிணை நிபந்தனைகளை மீறி நீதிமன்றத்தின் நம்பிக்கையை சிதைத்துள்ளமையால் கபில சந்திரசேனவை மீண்டும் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருந்தார். இந்த சூழலிலேயே கபில சந்திரசேனவின் சடலம் கொள்ளுப்பிட்டியவில் உள்ள வீட்டிலிருந்து இன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.